ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சோயாபீன் பிரியாணி பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சோயாபீன்ஸ் வந்துட்டு ஒரு 100 கிராம்ஸ் ஒரு ½ அன் ஹவர் சோக் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ப்ரெஷர் குக்கரில் 5 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் அண்ட் 1 ஸ்பூன் ஆஃப் கீ ஆட் பண்ணிவிட்டு 2 பே லீஃப் அண்ட் ஸ்பைசஸ் வந்து லிமிட்டடாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ்டு ஆனியன் வந்துட்டு நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். சோயாபீன்ஸில் இருக்க வாட்டரை கம்ப்ளீட்டாக ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு சோயாபீன்ஸ் வந்துட்டு டைரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா க்ரஷ்டு ஜிஞ்சர் கார்லிக் அதை ஆட் பண்ணிவிட்டு சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 2 ஸ்பூன்ஸ் அண்ட் சிக்கன் மசாலா உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் சால்ட் வந்துட்டு 2 ஸ்பூன்ஸ். இது வந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். இது கூட மீடியம் சைஸ் டொமேட்டோஸ் 3 அண்ட் ஒரு கொத்து மின்ட் லீவ்ஸ் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா 5 மினிட்ஸ்க்கு அந்த தக்காளியில் இருக்க அந்த ஜூஸ் எல்லாமே வந்துட்டு சோயாபீனில் இறங்கிடும். அந்தளவுக்கு நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் 2 கப்ஸ் ரைஸ் நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த ரைஸ் சோக் பண்ணல, பிகாஸ் நார்மல் ரைஸ் எடுத்ததுனால நம்மளுக்கு அந்த பிரியாணி டெக்ஸ்டர் வேணுங்கிறதுனால நான் சோக் பண்ண கிடையாது. அண்ட் 2 கப்ஸ் ரைஸுக்கு வந்துட்டு நான் 4 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ரெகுலராக 4 விசில்ஸ் வைப்பேன். ஸோ இந்த தடவை 3 விசில்ஸ் தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஒரு விசில் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஒரு சூப்பரான அரோமேட்டிக் சோயாபீன் பிரியாணி ரெகுலர் ரைஸில் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.